கர்த்தருடைய பெரிதான கிருபை, அவருடைய உன்னதமான பலத்தினாலே இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நம்மை கொண்டு வந்தாரே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? அவர்தான் எல்லா மகிமைக்கும் புகழுக்கும் பாத்திரராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்று கண்ட எகிப்தியனை நீ காண்பதில்லை. தேவன் இந்த வருஷத்தின் நடுவிலே நம்ம இன்னும் அதிகமாக மகிழ பண்ண போகிறார். நீங்கள் நினையாத நன்மைகள், எதிர்பாராத நல்ல காரியங்களையும் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பாதையில் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த அற்புதமான தீர்க்க தரிசன வசனத்தை மனதார நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது இதுவரைக்கும் அடைக்கப்பட்டிருந்த வாசல்கள் திறக்கப்பட போகிறது. இதுவரைக்கும் காணாத நன்மைகளும் அல்லது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத உயர்வான ஆவிக்குரிய காரியங்களையும் உங்களுக்கு தேவன் தந்து நன்மையால் திருப்தியாக்க போகிறார். ஆம் பிரியமானவர்களே, இதோ உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை. இந்த மாதத்தில், இந்த வருடத்தில், அது விசேஷமாக இந்த நாட்கள்லேருந்து என்னென்ன காரியங்களை அவர் உங்களுக்கு தந்து மகிழ செய்ய போகிறார். அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்பீங்களா? ஆபகுக் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆபகுக் சாப்டர் 2 verse 3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. தேவன் உங்களை குறித்து சொன்ன, உங்கள் குடும்பத்தை குறித்து சொன்ன, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் தேசத்திலே அல்லது உங்களுடைய மாநிலத்தை குறித்து, உங்களுடைய தேசத்தை குறித்து கர்த்தர் சொன்ன தரிசனங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும். ஒருவேளை தாமதித்தாலும் அது நிச்சயமாய் வரும், அது நிறைவேறும், அது யாரும் தடை செய்ய முடியாது என்பதை மிக ஆணித்தரமாக தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக தேவன் வாக்குரைத்திருக்கிறார். அன்பானவர்களே, பல மாதங்களாய் நாங்கள் காத்திருக்கிறோம். உங்கள் அநேகர் கேட்குறீங்க, பல வருடங்களாய் நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா, தேவன் எங்களை குறித்து சொன்ன வாக்கு தத்தங்கள் எங்கே? தேவன் எங்களை குறித்து சொன்னதான தீர்க்க தரிசனங்கள் எங்கே என்று கேள்வி கேட்கிற உங்களுக்கு தேவன், அல்லது மனதிலே ஒரு கேள்வியோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கிற உங்களுக்கு தேவன் மிக தெளிவாக சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, இந்த இறை வார்த்தையின்படி அவர் நிச்சயமாய் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாராம்? நிறைவேற்ற போகிறாராம். ஆம், தடைப்பட்டு இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நீங்கள் கர்த்தருக்கென்று கனி தரக்கூடாதபடி, அல்லது தேவனுடைய ராஜ்யத்துக்கென்ற வல்லமையோடு கூட, அது சூப்பர் நேச்சுரல் பவர்னு சொல்லுவாங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தை அற்புதங்கள், அடையாளங்கள் மூலமாக, நல்ல தெளிவான வேத வாக்கியங்கள், விளக்கங்கள் மூலமாக, எண்ணற்ற வாலிப பிள்ளைகளை எழுப்புவது மூலமாக, இப்படி பல காரியங்களை கர்த்தர் நடப்பிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் முதல் வாக்கியத்திலிருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பள்ளத்தாக்கில் உலர்ந்த எலும்புகள் இருப்பதை தீர்க்கதரிசி கண்டார். ஆனால் கர்த்தர் அதை எப்படி கண்டார்? ஒரு பெரிய சேனையாய் கண்டார். இன்னைக்கும் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை குறித்து சொன்ன வாக்கு தத்தங்கள், கர்த்தர் உங்களை குறித்து சொன்னதான காரியங்கள், உங்கள் தேசத்தை குறித்து, உங்கள் மாநிலத்தை குறித்து எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த தீர்க்க தரிசன வார்த்தை அப்படியே நேரம் இன்னைக்கு சிச்சுவேஷனில் ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் பார்க்கும்போது உலர்ந்த எலும்புகளைப் போல, அங்கே இங்கே சிதறி கிடப்பது போல காணப்படலாம். ஆனால் கர்த்தர் பார்த்த பார்வை வேறு, அவருடைய தீர்க்கதரிசி பார்த்த பார்வை வேறு. நாம் பார்க்கும்போது எலும்புகளை பார்க்குறோம், உலர்ந்த எலும்புகளை பார்க்குறோம், சிதறுண்ட எலும்புகளை பார்க்குறோம், பள்ளத்தாக்கில் அங்கு எங்குமாக சிதறி கிடப்பதை பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் அதை பார்த்தபோது தெளிவாக பார்த்தார். எப்படி பார்த்தார்? ஒரு சேனையாக பார்த்தார். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை உழந்து போயிருக்கலாம், அல்லது விசுவாச வாழ்க்கை உழந்து போயிருக்கலாம், அல்லது தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் எங்கே ஆண்டவரே என்று ஒரு உணர்ந்த அனுபவம், ஒரு ட்ரை எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை ஒரு பெரிய சேனையாக பார்க்குறார். ஆமே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறணுமா? டிலே இட்ஸ் நாட் எ டினை. அதாவது உங்கள் வாழ்க்கையில் தாமதம் ஆனால அது மறுக்கப்படுவதாக நீங்கள் என்ன வேண்டாம். தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனையை கேட்பீங்களா? 2 பேதுரு புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 Peter chapter 3 verse 9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் இராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பானவர்களே, ஏன் கர்த்தரின் என் குடும்பத்தை ரட்சிக்கல,
ஏன் என் குடிகார கணவரை இன்னும் ரட்சிக்க, ஏன் என்னுடைய போதை வஸ்துகளுக்கு அடிமையான பிள்ளைகளை ரட்சிக்கல என்று சொல்லி நீங்கள் கலங்கி புலம்பி தபித்து கொண்டு இருக்கீங்களா? ஏன் நாங்கள் ஜெபித்தோம் ஆனால் எங்களுடைய எதிர்பார்த்த முடிவு கிடைக்கலையே என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கீங்களா? இது உங்களுக்கான ஒரு வார்த்தை தான். ஆண்டவர் எதுக்காக மௌனமாக இருந்தார்? உங்கள் ஜெபம் கேட்கப்படாமல் இல்லை. அந்நாளில் தானியேல் என்கிற தேவனுக்கு பயந்த மனுஷன் காலை மாலை மத்தியானம் எல்லா நேரங்களும் அந்தி சந்தி மத்தியான வேளையில் தேவனை நோக்கி ஜெபிக்கிற அந்த தேவனுடைய மனுஷனுக்கு பேர் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, பிரியமான தானியேலே. அவனுக்கு கொடுக்குற டைட்டில் பரலோகத்தில் வருது. இன்றைக்கி நிறைய பேர் டைட்டிலை தேடி ஓடின்னு இருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் டைட்டில் அவர்களை தேடி ஓடி வந்ததுங்க. இன்னும் ஒரு அற்புத தேவன் பாருங்கள். இதை கேட்குற அன்பானவர்களே, மறுபடியும் சொல்கிறேன், இரவும் பகல் என்று பாராமல், உபத்திர காலமோ நல்ல காலமோ, அல்லது இருளோ வெளிச்சமோ, நன்மையோ தீமையோ, சுகமோ வியாதியோ, இந்த சூழ்நிலையெல்லாம் நீங்கள் பாராமல் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறீங்கல்ல, உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கல, ரிசல்ட் இல்லையா? அது ஒருவேளை உங்கள் மாநிலத்தில் நடந்த சம்பவமாக இருக்கலாம், உங்கள் தேசத்தில் நடந்த காரியங்களாக இருக்கலாம். ஏன் இன்றைக்கு அநேகர் ஈரான் மற்றும் இஸ்ரேல் அந்த போரை குறித்து சிந்திக்கிறாங்க. பல காரியங்கள் இருக்கலாம். மிக தெளிவாக கர்த்தர் சொல்கிறாரு, அவர் தாமதிக்கிறார் என்று எண்ணாதிருங்கள். எதுக்காக இந்த தாமதம்னா, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில் ரட்சிப்பின் ஊற்ற பலமாய் திறக்க போகிறத நான் பார்க்குறேன். இன்னும் பல இஸ்லாமிய தேசங்களில் இயேசுவை முகமுகமாய் மக்கள் பார்த்து அந்த ஈசா நபியாகி இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள போகிறாங்க. அவர் ஒரு தீர்க்கதரிசியாக மாத்திரமல்ல, அவர்தான் உலக ரட்சகர். அவர்தான் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை மோட்சத்துக்கு பரலோகத்துக்கு கொண்டு செல்லக்கூடியவர் என்கிற நம்பிக்கையை கர்த்தர் ஊற்றப் போகிறார். அதனால் தாமதிக்கிறார் என்னாதிருங்கள், அநேகர் மனம் திரும்ப வேண்டும் என்பதுக்காகவே இந்த காரியங்கள். ஆகவே என் அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பாராத நன்மையை கொடுத்து ஆஸ்வதிக்க போகிறார். இறுதியாக பிரசங்கியின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். என் அன்பானவர்களே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கபடி அததின் காலத்தில் அததின் காரியத்தை கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் இப்போ தடைப்பட்டது போல தெரியும். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க விசாவாக இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது பிள்ளை பேராக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார். அததின் காலத்தில் அததின் காரியத்தை நேர்த்தியாக செய்ய போகிறார். நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. மறுபடியும் சொல்கிறேன், இஸ்ரவேலே, உனக்கு அவர் சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றாயிலும் கீழே விழுவதில்லை. உங்களை குறித்து அவர் சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனம் உங்கள் தேசத்தை குறித்து, உங்கள் மன்னர்களை குறித்து, உங்கள் ஆட்சியாளர்களை குறித்து, உங்கள் வீட்டாரை குறித்து, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அவர் கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசன வாக்கு தத்தங்கள் நிச்சயம் நிறைவேறும். அவர் நியமித்த காலத்தில் நேரத்தில் அது நிறைவேறும். ஆகவே தம்முடைய வார்த்தைகள் வெறுமையாக திரும்ப கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிப்பதில்லை. தேவன் தம்முடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை நிலைப்படுத்துவார். நான் சொல்கிறது உண்மையாய் உத்தமமாய் ஆத்ம பாரத்தோடு பரிசுத்தத்தை நடுக்கத்தோடு காத்து கொண்டு நீதியாக நியாயமாக தேவனை மட்டும் முன்னே வைத்து பரிசுத்த வேதாமத்தை மாத்திரம் உயர்த்தி பேசக்கூடிய உண்மையான தேவனால் அபிஷேகப்பட்ட ஊழியர்களுடைய வார்த்தைகளை கர்த்தர் நிலைப்படுத்துவார். ஆகவே இந்த நாளிலே, இந்த புதிய மாதத்தில் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற காரியம் என்ன? அவர் தாமதித்தாலும் நிச்சயம் நிறைவேற்றுவார். அது தாமதிப்பதில்லை, அது நிச்சயமாய் வரும். உங்களை குறித்து உங்களுக்கு உண்டான நன்மைகள் நிச்சயம் வரும். இந்த செய்தி முடிந்து நீங்கள் பிறருக்கு இதை பாரத்தோடு வாஞ்சையோடு அனுப்பி பாருங்கள். அவர்கள் நன்மை பெறும் முன்பாக உங்கள் குடும்பத்தில் நன்மை வரும். வேலையற்ற தன்மை மாறி போகும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த ஆவிக்குரிய நன்மைகளும் ஆவிக்குரிய ஜெப ஜீவியமும் இன்னும் ஆத்மா பாரத்தோடு கூட, மிஷினரி பாரத்தோடு கூட நீங்கள் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க போகிறார். பிரியமானவர்களே, இந்த நன்மை பெற்றிட அவரை நோக்கி ஜெபிப்போமா? பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமை இப்போ இறங்கி வருவதாக. ஆண்டவராகிய இயேசுவே, இந்த நேரத்தில் இந்த வாக்குத்தத்தத்தின்படி என் வாழ்க்கையில் ஏன் இது தாமதம் என்று கேட்ட ஒவ்வொருக்கும் நீ பதிலை தந்துவிட்டீர். நிச்சயம் நிறைவேறப் போவதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ குறித்தவர், முன் குறித்தவர், நீ நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பீர் ஆண்டவரே. உம்முடைய பிரசனம் இறங்கி வருவதாக. பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம். ஆண்டவரே, உம்முடைய பிரசனத்தோடு உங்கள் வாழ்க்கையை
தொடங்கட்டும். உங்களுடைய பிரசன்னத்தோடு இந்த புதிய மாதத்தை தொடங்கட்டும். எத்தனை மாதங்கள் வருடங்கள் ஓடினாலும் இந்த கேட்ட வாக்குத்தத்தை இதுபடி அது நிச்சயம் நிறைவேறும். நாட் ஃபார் த டிலே ஓ காட். இந்த காரியங்கள் தாமதிப்பதுக்காக அல்ல ஆண்டவரே, எல்லாரும் மீட்கப்பட வேண்டும் என்று கரிசனை உள்ளவராக இருக்கிறேன். மனதுருகி எங்கள் தேசத்தை ஆட்களை ரட்சிப்பீராக. உலகம் முழுக்க இருக்க ஆத்துமாக்களை சந்திப்பீராக. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டு என்னோட ஜெபிக்கிற அத்தனை பேர் மேலும் அந்த ஆத்ம பாரம் இறங்கி வரட்டும். மிஷினரிகளை குறித்த பாரம் இறங்கி வரட்டும். அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்த கரிசனை இறங்கி வரட்டும். இரு சூழும் காலம் இனி வருதே, கொடிய நாட்கள் வரப்போகிறதே, வாசல்கள்லாம் அடைக்கப்பட போகிறதேங்கிற அந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவரே, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமாய் இருந்தால் நலமாயிருக்கும் என்று எருமையாக ஜெபித்தது போல ஒவ்வொருக்குள்ளேயும் உண்மையான ஆத்ம பாரத்தை ஊற்றுவீராக, வைப்பீராக. தடையை மாற்றி நீரே ஸ்தோத்திரம். ஒரு அபிஷேகம் இறங்கி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய ஆவியான பலமாய் கடந்து வாரம். எதிர்பார்த்து கொண்டிருக்க நல்ல முடிவை இன்னும் சீக்கிரமாய் சொற்பமான நாட்களில் மாதங்களை நீ தந்து பிள்ளைகளை மகிழச் செய்ய போகிற ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா விதமான சாத்தானுடைய தந்திரங்கள், இந்த பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய உலக ரீதிய நன்மைகளுக்கு விரோதமாக நிற்கிற சாத்தானின் கிரிகளை கர்த்தர் அழித்து போட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியம். ஜீவாதிபதி இயேசு மூலமாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய தேசத்தை குறித்து, வரப்போகிற நாட்களை குறித்து, காலங்களை குறித்து சொன்ன அனைத்து காரியம் நிறைவேறும். வெளிப்படுத்த விசேஷத்தில் சொன்னதுபடியே அவைகள் எல்லாம் பலமாய் சம்பவித்து கொண்டிருக்கிறது. ஆக ஆயத்தப்படுவோம், பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம். என் அன்பானவர்களே, இந்த ஊழியம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஊழியம். தொடர்ந்து ஜெபியுங்கள், பங்கு பெறுங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்ட நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க என்று நம்புகிறோம். யூடியூபில் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.